அவனை தூக்கிட்டு போற. ஆமா, உனக்கு குழந்தை இல்லைன்னு இல்ல. உனக்கு நான் என்னால பாவம் பண்ணேன். நீங்க சொல்லுங்க மாமா. இங்க கம்பெனி எடுத்து அங்கிட்ட கம்பெனி எடுத்து வச்சுக்க. அண்ணன்ட்ட பேசிக்கிருந்தேன், இங்க சொல்லுங்க. தப்பு இல்ல. ஓகே, குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. கவலைப்படாத, அடியே நான் இருக்கேன். ஏன் கேளு. அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எனக்கு இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கேளு, ஒரு விஷயம் இப்படி சொல்லி நுழையிறாங்க. நானும் போக. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இடம் நான் மிஞ்சி தானே உங்களுக்கு. ஆமா ஆமான்றீங்களா? 20 வருஷமா இப்படி தானே பண்றீங்க. எவனாவது ஒருத்தனாவது முயற்சி பண்ணீங்களா? நீங்க எங்க போனாலும் உங்க கூடயே இருப்போம். எதுக்கு தெரியுமா? ஆசமத்து போறீங்க மாமா. எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா பண்ற நல்ல காரியத்தை எல்லாமே கெடுக்கிறது. அப்படி இல்ல. ஏன் வராங்க தெரியுமா? உனக்கு தெரியாது. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நானும் போகாத கோவில் இல்ல, ஏறாத மலை இல்ல, போகாத பூசாரி இல்ல மாமா. இருந்துமே வயிற்றுல இன்னொரு புழு பூச்சி கூட இல்ல. ஐயோ, என் புருஷனும் 4 நாளா ஆச்சு வீட்டு பக்கம் வந்து. சரி, ஒரு விஷயம்